நீங்க இந்த வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தினுடைய அருளும் கிடைக்கும். முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்க விக்கிற அகல் விளக்கு வாங்குங்க. அகல் விளக்கு யாரும் ஏற்றாத அகல் விளக்கு, அத 6 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. முடிஞ்சா பசும் நெய் இருந்தா கொண்டு போங்க. அங்க வேற எங்கேயாவது பசும் நெய் கடைகள்ல இருந்தா வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க. அந்த அகல் விளக்குல அந்த பசும் நெய்யை ஊற்றி அந்த பூவை சுத்தி அலங்காரம் பண்ணி அறுபடை வீடு முருகனை மனசுல நினைச்சிட்டு ஒரு விளக்கு ஏற்றும் போதும் ஒரு படை வீட்டு முருகனை மனசுல நினைச்சுக்கோங்க. அப்படி ஏத்தும் போது அறுபடை வீடு முருகனையும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு விளக்கையும் ஏத்தி முடிச்சிருப்பீங்க. அத அந்த கோவில் கொடிமரத்துக்கு காட்டுங்க. எப்பவுமே தீபம் போடுறத கடவுளுக்கு நம்ம காட்டக்கூடாது. கோவில் கொடிமரத்துக்கு தான் நம்ம காட்டணும். பிரபஞ்சத்துக்கு நம்ம சமர்ப்பிக்கிற மாதிரி கோவில் கொடிமரத்துக்கு காட்டிட்டு தீபம் எங்க வைக்கணும்னு அந்த கோவில்கள்ல கொடுத்துருக்காங்களோ இடம், அந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும். வச்சுட்டு நேரா உள்ள போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணுங்க. முருகனை தரிசனம் பண்ணும் போது செவ்வரளி மாலை வாங்கிட்டு போங்க. செவ்வரளி வாங்கும் போது 1 முழமோ 2 முழமோ அப்படி வாங்கி போடாதீங்க. எவ்வளோ நம்ம செலவு பண்றோம், அதனால இது ஒரு பெரிய செலவா இருக்க போறது இல்லை. ஒரு மாலையா வாங்கிக்கோங்க. செவ்வரளி மாலை வாங்குங்க. இல்லைன்னா ஒரு 5 முழத்துக்கு மேல வாங்கினீங்கன்னா அது ஒரு மாலையா உங்களுக்கு வந்துடும். கண் குளிர முருகனுக்கு சாத்தி அதே மாதிரி வழிபடுங்க. தீபாராதனைய கண்குளிர பாருங்க. காலிலிருந்து வேல் வரைக்கும் நல்ல ஒரு முறை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு வெளியே வந்து கோவில் பிரகாரத்தை 6 தடவை சுத்தி வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகமோ கந்த சஷ்டி கவசமோ யாருக்கும் தொந்தரவு இல்லாம மனதளவுல அமைதியா உட்கார்ந்து உச்சரிங்க. உச்சரிச்சுட்டு கொடிமரத்தாண்டு வந்து விழுந்து கும்பிட்டுட்டு நன்றி முருகா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருங்க. இப்போ நான் சொன்ன ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வழிபாட்டு முறை தான். இந்த எளிய வழிபாட்டு முறையில நிறைய சூட்சுமம் இருக்கு. அது உங்களுக்கு யாரும் இது வரைக்கும் சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தாலும் யாராவது சொல்லியிருந்தாலும் நீங்க அதை பெருசா கண்டுகொள்ளாம போயிருந்திருப்பீங்க. இந்த ப்ராசஸ்லாம் நீங்க செய்யும் போது உங்களையே அறியாம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருப்பீங்க. அது